நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக இருக்கிறார். அங்கே தேவன் ஆதாமை ஏவாளையை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய நீதியில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, நிறைய குறைகள் இருக்கிறது. நம்முடைய சொந்த நீதியில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதியோடு நாம் நிற்பதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின இலவசமான தேவ நீதியை நாம் பெற்று நின்று கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாக இருப்பேனானால் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வாசிக்கிறேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களில் தலையின் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். யாக்கோபும் கூட யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் வந்து இறங்குவதாக என்று சொல்லி அந்த தலையை குறித்து அவன் இங்கே பேசுகிறான். கைகளில் பெற்றுக்கொள்வது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்முடைய தலையை நிரப்புகிறதாக இருக்கிறது. நம்முடைய கைகளில் அந்த அளவுக்கு திரட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் நிறைந்து இருக்கிறது. நம்முடைய மனம் ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கிறது. இந்த தலையில் மேல் ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வந்து வைக்கின்றார். பணக்காரராக ஆவதற்கு முன்பாகவே அந்த ஐஸ்வர்ய மனப்பான்மை நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். ஐஸ்வர்யங்களை என் கைகளில் நான் பெற்றுக்கொள்ளுகிறதுனால நான் ஐஸ்வர்யவான் கிடையாது. என் மனதிலே நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன். மனதிலே ஆசீர்வாதமாக இருப்பது. நிறைய ஐஸ்வர்யவான் எவ்வளோ வைத்திருந்த போதிலும் கூட மனதிலே பிச்சைக்காரராக இருக்கிறார்கள். பிச்சைக்கார புத்தி போல, கஞ்சத்தனம் போகலை. யாருக்காக கொடுத்தால் தங்களுக்கு குறைந்து விடும் என்கிறதான பயம். அவர்களுடைய அறைகளில், அவர்களுடைய பொக்கிஷ சாலைகளில் எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் மனதில் ஐஸ்வர்யம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் மனதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அந்த மனதில் தங்கும். சிரசுனா இந்த பிசிக்கல் பாடியாகி இந்த ஹெட்டு கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறதான மனம். அந்த மனதில் ஆசீர்வாதங்கள் வந்து அப்படியே தங்கும். தாவீது சொல்றான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் தலை, அவன் சொல்ற தலை இந்த பிசிக்கல் ஹெட்டு கிடையாது. என் மனதை எண்ணெயினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே. ஐஸ்வர்யமான மனது பாருங்க. அந்த மனம் எடுத்த உடனே சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் மனது அந்த லெவலில் கொண்டு போய் வைத்திருந்தது. இப்படிப்பட்டதான மனது தான் நீதிமான்களுடைய மனது. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. நீதிமான் சொல்றது அது ஒரு விசுவாசம். தேவன் யார் என்று விசுவாசித்தபடியினால்தான் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். தேவன் என்ன செய்தார் என்கிற அந்த விசுவாசம் தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கினது. வசனம் தேவனை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தபடியினால் அந்த வெளிச்சம் நம்முடைய மனப்பான்மையில், நம்முடைய இருதயத்தில் வேலை செய்து நான் நீதிமான் என்கிறதான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது நமக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த உண்மையில் நாம் வாழும்போது அந்த உண்மை நம்மை பெருகும்படியாக செய்கிறது. என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால எல்லாம் முடியும் என்று சொல்லக்கூடியதான அந்த நிலைக்கு இந்த மனமும் இருதயமும் செட்டில் ஆயிடுது. அப்படி இந்த போதனை வந்து நமக்குள்ள ஒரு அறிவை மட்டும் உண்டாக்கல, நமக்குள்ள தைரியத்தையும் நம்பிக்கை நமக்குள்ளே வளர்ந்தோங்கும்படியாக செய்கிறது. தேவனை பற்றினதான ஒரு உயர்ந்த எண்ணத்தை இந்த வசனங்கள் நமக்குள்ளே உருவாக்குகிறது. எனவே தான் போதனைகளை கேட்கிறோம், விசில் அடிக்கிறது கிடையாது. இந்த செய்திகள் எல்லாமே ஏதோ நமக்குள்ள ஒரு எமோஷனை உருவாக்குறதுக்கு அல்ல, நமக்குள்ள தைரியத்தை உருவாக்கும்படியாக, வாழ்க்கை பற்றின புரிதலை நமக்குள்ளே உருவாக்கும்படியாக, நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக, நமக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்கும்படியாக. கர்த்தருடைய வார்த்தை தவிர வேற எந்த மனிதனுடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. மனம் வந்து வேறு எல்லையை நோக்கி செல்லுகிறது. கீத புஸ்தகம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. முடியுதா? ஃபாலோ பண்ண முடியலன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் பாடி போவார்கள்.
அவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, அவர்கள் எல்லாரும் பாடி போவார்கள். உங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் அவர்கள் முடிவு என்னவென்று தாவீது பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் பொல்லாதவர்கள், நீங்கள் யார்? நல்லவர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய். நான் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும், நான் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அதனால ஒரு பலனும் இல்லையே. பாவம் செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் தானே இந்த உலகத்திலே நன்றாக இருக்கிறார்கள். இந்த மனம் சொல்லுகிறது, நன்மை செய்து என்ன லாபம்? நான் நன்மை செய்யறதுனால எனக்கு என்ன பலன்? வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த செயலை நீ செய்து கொண்டே இரு. உன் செயலுக்கு தகுந்த பலனை நிச்சயமாக தேவன் உனக்கு செய்வார். நம் கிரியைக்கு தக்க பலனை அடைவோம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்றால் என்ன? வசனங்களை வாசித்து அதனால் உன்னை திருப்திப்படுத்திக்கொள். சத்தியத்தை நீ புசி, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை நீ சாப்பிடு என்று அந்த புரிதல் மட்டும் நமக்கு இருக்கிறது. இதை எந்த அர்த்தத்தோடு அவர் சொல்லுகிறார்? முதலாவது சொல்லுகிறார் தேசத்திலே குடியிருந்து. தேசத்திலே என்று சொல்லுவோமானால் இந்த இந்திய தேசத்திலே என்று அர்த்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதே போல கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதான நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது. நம்முடைய தேசம் எது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கானான் ஆகிய அந்த நிலப்பரப்பில் இருந்ததோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வேண்டிய எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஆவிக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கும், நம்முடைய சரீரத்துக்கும் வேண்டிய அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறதுனால, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அவருக்குள் உங்களுக்கு இருக்கிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவனுடைய உண்மையை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்கிறதான வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் தான் உண்மை. இங்கே ஒரு டாக்டரினை மேய்ந்து கொள்ள சொல்லல, ஒரு தியாலஜியை மேய்ந்து கொள்ள சொல்லல. தேவனுடைய உண்மையை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி தேவனுக்கு இருக்கிறதான உண்மை என்னவோ அந்த உண்மையில் இருக்கிறதான லாபங்களை எல்லாம் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். உண்மையை மேய்ந்து கொள்றதுன்னா என்ன? தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் மட்டுமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை போல உண்மையுள்ளவர்கள் யாருமே இல்லை. தேவன் தான் உண்மையாகவே இருக்கிறார். வானமும் உண்மை அல்ல, பூமியும் உண்மை அல்ல. வானமும் மாறி போயிடும், பூமியும் மாறி போயிடும். நாம் காண்கிற எது உண்மை அல்ல. தேவன் ஒருவரே உண்மையாக இருக்கிறார். எனவேதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே சத்தியம், நான் தான் உண்மையாக இருக்கிறேன். உண்மை என்கிறதான வார்த்தை 100க்கு 100 அவருக்கு மட்டுமே தகுதியான வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய அன்பு, நம்முடைய பாசம் எல்லாமே கல்ட்டு, 100% பியூரிட்டி, அந்த தூய்மை நமக்குள்ளே இல்ல. தேவன் உண்மையிலே தூயவராக இருக்கிறார். 100க்கு 100 உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என்ன எண்ணுகிறாரோ, என்ன நினைக்கிறாரோ அதில் எல்லாவற்றிலுமே உண்மை இருக்கிறது. ஆனா மனுஷங்க கிட்ட அது இல்ல. எந்த அரசியல்வாதியும் நம்ப முடியல, எந்த ராஜாவையும் நம்ப முடியல, எந்த உறவினர்களையும் நம்ப முடியவில்லை, எந்த நண்பர்களையும் நம்ப முடியவில்லை. சொல்றான் தாவீது, யாரையும் நம்பாத, கர்த்தரை மட்டும் நம்பு. அவர் உண்மையை மட்டும் நீ மேய்ந்து கொள். நாம் வேற எங்கேயோ மேயலான்னு பார்க்கிறோம். சொன்னார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்திலே தேடுகிறது என்ன? உண்மையை நீங்கள் தெய்வத்தினிடத்திலே தேடாமல் பாவப்பட்ட மனிதர்களிடத்திலே தேடுகிறது என்ன? இத்தனை காலம் தோற்று போனது போதாதா? நீங்கள் திரும்ப திரும்ப தோற்று போக போகிறீர்களா? உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை இந்த உலகத்தில் இல்லை. இயேசு ஒருவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அவர் மட்டும்தான் உண்மை. அவரை போய் சாப்பிடுங்க, அவரை மேய்ந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் குறித்து பரிசுத்த பவுல் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். உண்மையை அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் விசுவாசத்திலே வல்லவனாக மாறுகிறான். நீங்கள் தேவனை மேய்ந்து கொள்ளும் போது, அவருடைய உண்மையை நீங்கள் உட்கொள்ளும் போது, விசுவாசத்தில் அது உங்களை வல்லவர்களாக மாற்றுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்திலே வல்லவனா. ஒரு கணவன் உண்மையாக இருப்பானால் உண்மையிலிருந்து புறப்படுகிற கலங்கமற்ற எல்லா நன்மைகளையும், அதனால் உண்டாகிறதான பலனை மனைவி அனுபவிக்கிறார். ஒரு தகப்பன் உண்மை உள்ளவனாக இருக்கும்போது அதனால கிடைக்கிற லாபங்களை பிள்ளைகள் அதை அனுபவிக்கிறார்கள். ஒரு எஜமான் உண்மை உள்ளவனாக இருந்தால் இந்த உண்மையினால் உண்டாகிற விளைவுகளை தொழிலாளர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் அதிபதி, நம்ம ஆளுகிறவர்கள் உண்மையாக இருப்பார்களானால் தேசத்தின் ஜனங்கள் மேய்ந்து கொள்வார்கள். உண்மை எவ்வளவு முக்கியமானது. தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய உண்மை எப்படிப்பட்டது என்று பார்த்து அந்த உண்மையை மேய்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு என்கிறதான ஒரு மனுஷன், எவ்வளவு பிரச்சனைகள் அவனுக்கு, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள். கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டான். அந்த உண்மையை மட்டுமே சார்ந்து கொண்டான். மாமனை நம்புறான், மாமன் அவனை ஏமாத்திட்டான். உண்மை இல்லை. மாமனார் அவனை ஏமாற்றுகிறான், மனைவி அவனை ஏமாற்றுகிறார், பிள்ளைகள் அவனை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இவன் யார் தெரியுமா? பேர் என்ன? உன் பேரே ஏமாற்றுகிறவன். அவன் ஏமாந்து கொண்டிருக்கிறான். ஏமாற்றுகிறவன் என்கிற பேர் உடைய யாக்கோபை எல்லாரும் ஏமாளி ஆக்கி அவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, எவனையுமே நம்பக்கூடாது. யாரை மட்டும் தான் நம்பணும்? தேவனை மட்டுமே நம்ப வேண்டும். தேவனை மட்டுமே அவன் சார்ந்து கொண்டான். அவன் தேவனை மட்டுமே நம்பினான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினான். அவன் தேவனை மட்டுமே நம்பினான். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் மாத்திரன் அல்ல. காண்பித்த எல்லா தயவு, கைண்ட்னஸ், அந்த ஃபேவர், அந்த கிருபை, எனக்கு காண்பித்த உங்களுடைய எல்லா தயவுக்கும் உங்களுடைய கிருபைக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. சத்தியத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஃபெய்த்ஃபுல்னஸ். என்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க நீங்கள், அதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே. தேவன் நம்ம இடத்துல உண்மையை காண்பிக்கிறாராம். தேவன் நம்ம இடத்துல அவ்வளோ உண்மையாக இருக்கிறதுக்கு அவ்வளோ தகுதியானவங்க நம்ம இல்லைங்க. நம்மக்கிட்ட யாருமே உண்மையாக இருக்கிறது இல்லையே. நீர் காண்பித்த அந்த சத்தியத்துக்கு நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல. ஏனென்றால் நான் உண்மையுள்ளவன் அல்ல. ஆனால் என்னிடத்துல நீர் உண்மையாக இருந்தீரே ஆண்டவரே, அந்த உண்மைக்கு நான் பாத்திரன் அல்ல. தாவீது சொல்றான், உத்தமனுக்கு உத்தமராகவும் புனிதனுக்கு புனிதராகவும் இருக்கிறீர். நான் இவன் சொல்றான், நான் ஏமாத்துக்காரன், ஆனால் என்னிடத்துல நீர் உண்மையாக இருந்தீரே ஆண்டவரே, அந்த உண்மைக்கு நான் பாத்திரன் அல்ல. தேவன் உங்களுக்கு நன்மைகளை தரும்போது, தேவன் உங்களுக்காக செயல்படும் போது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் கைகளிலே சுமக்கும் போது அந்த நிலையை குறித்து நீங்கள் சொல்வீர்கள், இதற்கு நான் பாத்திரன் அல்ல. தேவன் நமக்கு தருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கிறது, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், எனவே அவர் எனக்கு இதை இப்படி செய்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது, என் பிள்ளைகள் இந்த நிலையில் இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் உண்மையுள்ளவர். பிள்ளைகள் கர்த்தரை குறித்து பேசும்போது, விசுவாச வார்த்தைகளை பேசும்போது, நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசும்போது, இதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய உண்மை அதை செய்திருக்கிறது. என் பிள்ளைகள் எப்படியோ ஆவார்கள் என்று நான் எண்ணினேன், ஆனால் நீர் உண்மையுள்ளவராக இருந்தீர் ஆண்டவரே. அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு, நல்ல நிலையை கண்டு சொல்லுவோம், இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, உம்முடைய சத்தியம் இதை செய்தது ஆண்டவரே. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எதற்கும் நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. சத்தியம் அதை உங்களுக்காக செய்து முடிக்கும். தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவர். எனவே கர்த்தரை நம்பி தேசத்திலே குடியிருந்து நன்மைகளை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள்.
கர்த்தரிடத்தில் என்னென்னலாம் பண்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக. தேவன் நல்லவராக இருக்கிறார். எதற்கு? நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார், நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக. இந்த எண்ணம் நம்முடைய மனப்பான்மையாக மாற வேண்டும், நம்முடைய சிந்தையாக மாற வேண்டும். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது சொல்லுகிறானே, அது என்ன எண்ணெய்? தேவனை பற்றின உண்மை. அந்த உண்மையினால் என் தலையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். தலையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், என் மனதை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனை பற்றின உயர்ந்த எண்ணங்கள் என் மனதிலே வந்து அலைவாய்கிறது. அந்த நல்ல உணர்வுகள் என் மனதிலே வந்து அசைவாடும் போது அது எண்ணெயை போல என் மனதை குளிர பண்ணுகிறது. என் தலையை தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பணம் தங்குகிற ஆசீர்வாதமா? பணம் எதற்கு? செலவழிக்க. தங்குகிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய மனம் இதிலிருந்து வெளியே வர முடியல. தன் மனைவி எப்படி இருந்தாலும் சரி, தன் சதினை எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையிலே மனம் மூழ்கி இருக்கிறது. நிரப்பப்பட்டதான மனமுடையவர்கள் எல்லாருமே மனதிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள்.